நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவிவிசுவாசிக்கோ ஒன்றும் கூடாது. தேவனுடைய ஊழியமே விசுவாச ஊழியம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாதாம். விசுவாசித்தவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்று அடையாளமிட்டு காட்டுகிறேன். அவிவிசுவாசிகளால் கூடாமல் போனதையும் அடையாளமிட்டு காட்டுகிறேன். மத்தேயு 9:21 ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய பலவீனம் நீங்க, தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலவீனம் நீங்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்கிறார். லூக்கா 10:17 70 சீசர்கள் ஊழியம் செய்யும் பொழுது இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை கடிந்து கொண்டார்கள். சாத்தான் மின்னலைப் போல கருகி விழுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசத்தோடு எதிர்வல்லமையோடு அவர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை ஜெயமெடுக்கிறதை பார்க்கிறோம். அபிவிசுவாசத்தினால் கிரிகள் நடக்கக்கூடாது போகிறதை நான் உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறேன். பேதுரு சமுத்திரத்தின் மேலே நடக்க ஆசைப்பட்டு கடலிலே இறங்கி முதலில் அவர் நடந்துள்ளார். ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்து அவர் பயந்தபோது மூழ்கத் தொடங்கினார். இயேசு அதை கண்டபொழுது பேதுருவை காப்பாற்றி கையை பிடித்து கரத்தை தூக்கிவிட்டு, அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? முதலில் நீ நடந்தாய் அல்லவா? நீ சந்தேகப்படும் பொழுதுதான் உன் விசுவாசம் அவிவிசுவாசமாக மாறும் பொழுது நீ மூழ்கத் தொடங்கினாய் என்று அடையாளமிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 8 ஒரு சம்பவம். இயேசுவும் சீசரனும் கெதசரணை நாட்டுக்கு போகும்பொழுது இயேசு அயர்ந்து தூங்குகிறதை பார்க்கிறோம் படகிலே. அப்பொழுது பெருங்காட்டும் கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது. அதை கண்டு சீசர்கள் அவர்களால் ஆவிகளை பகுத்தறிந்து விசுவாசத்தோடு எதிர்வல்லமையோடு யுத்தம் செய்ய அவர்களால் கூடாமல் போகிறது. மாறாக, இயேசுவே எங்களை இரட்சியும், இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். இயேசு எழுந்தரித்து கடலை பார்த்து அமைதலாக இருந்து கட்டளை கொடுக்கிறார். கடல் அமைதலாக இருந்து காற்றை பார்த்து அடங்கு என்று சொல்லுகிறார். காற்று அடங்கி போகிறதை பார்க்கிறோம். இயேசு இப்பொழுது சீசர்களை, அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் செயல்படவில்லை என்பதை அடையாளமிட்டு காட்டுகிறார். நீங்கள் உங்கள் இருதயத்திலே விசுவாசத்தோடு எதிர்வல்லமைக்கு நீங்கள் கட்டளை கொடுத்தால் அவைகள் உங்களால் எல்லாம் கூடும். அவிவிசுவாசத்தினால் நீங்கள் செயல்படாமல் போனால் உங்களால் எல்லாம் கூடாது. ஆமேன். அல்லேலூயா.